அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டுமா? நான் அம்மாட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க, நீ எப்படி வேணாலும் ஆண்டவரை கூப்பிடலாம், தேவனை கூப்பிடலாம், கடவுளை கூப்பிடலாம், ஆண்டவரை கூப்பிடலாம், சாமின்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நான் அப்பாவை பார்க்கவே இல்லை. அம்மாக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அம்மா அழுதாங்க. அப்பா ரொம்ப குடிச்சு இறந்துட்டாங்களாம். அதனால் யாரையும் குடிக்காம எல்லாரும் இருக்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் குடித்தாங்கன்னா நிறைய பேருக்கு அப்பாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் குடிக்க வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் படிக்கிறேன்ல, எனக்கு ஞானத்தை அறிவு தாங்க. நான் நல்லா படித்து வேலையிலேருந்து அம்மாவை நல்லா காப்பாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நல்ல படிப்பு அறிவு தாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.